வணக்கம் வணக்கம். அதிமுகவில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேற்று ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் உள்ளிட்ட மூவரும் பசுமொன்னில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கழக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்கி தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கினால் நான் சந்தோஷப்படுவேன் என்று நேற்று செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோருடன் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுவார் என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையனுடைய அடுத்த நகர்வு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது இந்த உத்தரவினை இபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நேற்றைய செய்தியாளர்கள் கேட்ட பொழுது கட்சியிலிருந்து நீக்குவதற்கு என்ன தயக்கம், ஏதேனும் தடங்கள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்படி எந்த தடங்களும் இல்லை, விரைவில் நீக்கப்படுவார் என்று நேற்றை மதுரையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த நிலையில் தற்பொழுது கட்சியிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்கி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் செங்கோட்டையன் கட்சி நிர்வாகிகளுடன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அடுத்த கட்ட நகர்வு குறித்து தனது ஆதரவாளருடன் ஆலோசித்து முடிவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் உள்ளிட்ட மூவரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இணைந்து சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.